வெல்கம் டு சேலம் சவாரி. ஹலோ மக்களே, ஒசூர் வந்தோம் ஒரு வேலையாக. ஒசூர் வந்துட்டு இப்போ ஒரு சின்னதாக ஒரு சிவன் மலை ஏற போகிறோம். அந்த மலை ஏறி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த மலை பேர் தெரியல, அங்கே போயிட்டு என்னென்னு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. மக்களே, இப்போ நம்ம அந்த சிவன் மலையை ரீச் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் அடிவாரம் வந்துட்டோம். அடிவாரம் வந்ததையுமே இங்கே வந்து இந்த குளத்து பேர் வந்து பச்சை குளமா. தண்ணி நல்லா சுற்றி பச்சை கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் மேலே ஏற ஏற உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு வரேன். இந்த குளம் வந்து பச்சையானதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்காமா. அந்த ஹிஸ்ட்ரி வந்து இவங்களுக்கு தெரியலையாமா. தெரிஞ்ச லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து சிவன் தேர் ஒன்று இருக்கு. அதை நான் எப்படி நான் அடியில் காட்டுறேன். இதுக்கு மேலே காட்ட முடியல. இன்னொன்று பக்கம் ஒரு சின்னதாக ஒரு தேர் இருக்கு. இது பாருங்கள், சின்னதாக வந்து மேலே தான் பேப்பர் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அதே மீறி போய் பார்த்துட்ருக்கேன். இங்கே வாங்க, இங்கே வந்து நல்லா தெரியுதான். இங்கே தான் நல்லா தெரியும் பாருங்க. பாகுபலி தேருப்பா. தேர் தாங்க ஒழுங்காக எடுக்க முடியல, பார்த்துக்கோங்க. மக்களே, நம்ம ஃபைனலி நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங் அடிவாரம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பின்னாடி பேக் சைடு எப்படி இருக்குன்னா. மேலே ஏற அப்டேட் பண்ணுறேன். நாம் இப்போ இந்த படி தான் ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு செங்குத்தாக இல்லை, ஓரளவுக்கு போகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒரே பாறைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, இந்த மலை ஃபுல்லாக ஒரே பாறைன்னு நினைக்கிறேன். ஆனால் சும்மா நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குரங்கு பாருங்க ஏன்னு சொல்ல போயிருச்சு. காய்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஜோடி போகிறாங்க. மேலே இப்போ அவங்க உட்காந்துட்டாங்க. மக்களே, இது ஃபுல்லாகவே இந்த இதுலேருந்து அந்த உங்கள் பில்டிங் தெரியுதுல்ல, அது இல்லாமல் நம்ம தளபதி விஜய் கட்டி கெடுத்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாராம். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே தோனி வந்து ஒரு ஸ்கூல் கட்டி திறந்து கொடுத்தாராம். அந்த ஸ்கூல் போக முடியுமான்னு தெரியல. அந்த ஸ்கூல் பேர் வந்து MS தோனி ஸ்கூலாம். வந்து இப்போ ஒரு டெட் பாடி உக்காந்துச்சு, 2 பேர். இவர் யாருன்னு சொல்லல, இவர் எங்கள் அண்ணன் தேவா, இவங்க அண்ணன் ஜீவா. உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். அப்படி வந்தோம்னா இதுதான் ஒசூரோட வியூ. இது வந்து கொஞ்சம் பாதி மலை, இன்னும் மேலே போனால் இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். காய்ஸ், நம்ம கோவிலாக போனால் நம்ம என்ன பண்ணுவோமோ இங்கேயும் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. காட்டுற பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே நிறையா இருக்கு. நாமளும் இப்போ போய் வீடு கட்டுவோம். இங்கே ஒருத்தன் கல் பெருகிட்டு இருக்கிறான். வாங்க நாம் போய் ஒரு கல் எங்கேயுமே இடிஞ்சு கல்லையே. இங்கே இருக்குது, நிறைய கல் இருக்குது. இங்கே இப்போ நம்ம வீடு காய்ஸ், நம்ம ஃபைனலி ஒரு சின்ன வீடு கட்டியாச்சு. நம்ம கிஷோர் ஒரு வீடு கட்டியிருக்காரு. அதுக்கு போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏப்பா தம்பி, இதாப்பா நீ கட்டின கூட கொஞ்சம் இந்த வீட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறியா? என்னோடய வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும். இது வந்து என்ட்ரன்ஸுன்னு நினைக்கிறேன். இது என்ட்ரன்ஸை 1 2 3 4 5 6 7 8 10 அடிக்கு கட்டிட்டாங்க. ஆனால் நம்ம மேலே போய் நிறையா இருக்குது, பார்ப்போம். நமக்கு இந்த பக்கம் எதுவும் தெரியாதனால ஒன்றும் தெரியல. நம்ம படியில் வந்துட்டுருக்கோம். கீழேருந்து படியில் வந்தால் இங்கே பார்த்தா என்னன்னா ரோடு இருக்குது, காரு போயிட்டு வருது. இப்படி ஏமாற்றிவிட்டாங்களே நம்மளாம். ஒரு நாணயம் ஒன்று கிடச்சிருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரேட்டு, காஸ்ட்லி. என்ன டிஎம் பண்ணுங்க, வாங்கிக்கலாம். சரியான காஸ்ட்லிங்க. இது நம்ம வச்சுனுங்கிறதுக்கு பெரிய பணக்காரன் ஆகணும்னு இல்லை. நம்ம கோயிலோட வாசலுக்கு வந்துட்டோம்.
கோயில் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே எப்படி இருக்குன்னு வாங்க போய் காட்டுறேன். உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சென்று என்னவென்று இருக்கின்றதெல்லாம் பார்க்கலாம். நம்ம செருப்புடாத போயிட்டு இருக்கோம். எங்கடா விடணும் யாருனத்தையும். இங்கே ஒரு தேர் இருக்கு, வாங்க காட்டுறேன். பாருங்க, கண்ணாடி போட்டு வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த சின்ன கோபுரம் மட்டும்தான் இருந்துச்சான். எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கோபுரம் சின்ன கோபுரம் இருந்துச்சான். அப்புறம் இந்த கோபுரம் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியாம். இந்த கோபுரம் வந்து பெரிய கோபுரம் வந்து ஒருத்தர் வந்து கட்டி கொடுத்தாராம். யாருன்னா யார் தேவை? டிவிஎஸோட ஒசூர் டிவிஎஸோட ஓனர் வந்து இந்த கோயில் வந்து இந்த கோபுரம் மட்டும் அவர் சொந்த செலவில் கட்டி கொடுத்தாராம். அவரை பற்றி யாருன்னு தெரியல, பின்னாடி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய கோயிலாக இருக்கேன். ஃபைனலி கோபுரத்தை ரீச் பண்ணிட்டோம். இங்கே உள்ளே வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் யூஸ் பண்ண முடிஞ்ச வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சாமி பார்க்க போயிட்டுருக்கோம். இவங்க ஒரு பட்டி மாதிரி போட்டு விட்ருக்கோங்க. நம்ம அதில் போட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். இது வந்துட்டு எப்படின்னா, அப்போ வந்துட்டு இது கேப்பாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் வேண்டுதல் அப்போ இதெல்லாம் காசு வைக்குவோம். அப்போல்லாம் காசு வைக்கிறது அதிகமாக வைக்கிறதுனால கல்லோட ஷேப் மாறிடுமா, அதனால் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க அந்த இடத்த. அப்போ நிறைய உள்ளே இருக்கும் இதில் காசு, சில்லற காசுலாம். நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது இதில் 1 ரூபா 2 ரூபாலாம் தூக்குறது இந்த கேப்லாம். நீங்கள் போட்டிருக்கீங்களா இல்லை அங்கேருந்து எடுத்துருக்கீங்களா? உள்ளே தான் வைக்குவாங்க. ஆனால் எடுத்தாங்கன்னு அரைச்சி எடுத்துருவாங்க எடுத்துவாங்க. சாமி பார்க்கறதுக்கு போனால் இங்கே கழுகு நிறையா வட்டை அடிச்சுட்டு இருக்குது. இதுக்குள்ளே வந்து தங்கத்தேர் ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து தங்கத்தேர் வந்து ஒரு நாள் உச்சம் போய் 1500 ரூபா என்னன்னு தெரியல, ஆனால் இருக்கு. ஃபைனலி நம்ம உள்ள கோயிலில் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ளே வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க, அதனால தான் மொபைல் யூஸ் பண்ணல. அதாவது நமக்கு என்னென்னா, நமக்கு ஒழுங்காக பட்டை கூட போட தெரில, ஆனால் நம்ம இத்தனை வேலையும் செஞ்சிட்ருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த வேண்டுதெல்லாம் வச்சு நிறைய மாதிரி ஏதோ விலையெல்லாம் கட்டிச்சுக்கிறாங்க. இந்த விலையில் எதுக்கு கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் எதுக்கு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போங்க. உள்ளே வந்து அந்த கோயிலுக்குள்ளே கேமரா யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் முடியல. இன்னும் பண்ணி ஒரு கேமரா ஆன் பண்ணானுங்க. வெளியே வந்து பார்த்தா கேமரா ஆஃபில் இருக்க. பொங்கல் வாங்கியிருக்கோம். வேணுமா? தர முடியாது. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பொங்கல் பயலுகடா. சூடாக இருக்குது, நல்லா நவுறா. கோயில் பார்த்துட்டே இறங்கியாச்சு. இதுதான் ஒசூரோட வியூ. இன்னும் மேலே ஏறுறப்ப நான் வியூ காட்டல. இது பாதி மலையில் இருக்கிற வியூ. வெளியே வந்து ஃபைனலி நம்ம கோயிலை நம்ம ரீச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். இங்கே கீழே வந்து ஒரு குகை இருக்கான். அந்த குகையை முடிஞ்ச அளவுக்கு போய் பார்க்குறோம். டைம் இருந்தால் வீடியோ எடுத்து அதையும் வீடியோ எண்ணில் போடுறோம். அதெல்லாம் தொடர்ந்து இணைந்தீங்க. உங்களிடம் சேலன் சவாரி எல்லாம் வீடியோ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோழி முடிச்சு. இந்த கோவிலோட தேர் இப்போ தான் முடிஞ்சாம்மா. மார்ச் 2 என்னமோ சொன்னாங்க. கோவில் தேர் முடிஞ்சாம்மா. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸ் அடைஞ்சிருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.